என்னங்க இன்னைக்குதான் உங்க புள்ள தெளிவா இருக்கா. அங்க ஒரே வீல் வீல் அழுக. ஏன் என்னாச்சு? அங்க கொடுக்காத நாட்டு மருந்து இல்ல, பாக்காத வைத்தியர் இல்ல. என்ன அப்பா ஞாபகம்? அதான் உங்களை பார்த்த உடனே ஒரே சிரிப்பு. சரி ஆயிடுச்சு, அப்படியே விட்டுறாத. தண்ணி எல்லாம் நல்லா காய வச்சு கொடு. என்ன? சரி சரி, நான் கிளம்பட்டுமா? செல்வி போயிட்டு வரட்டுமா? அப்ப போயிட்டு வரட்டுமா? வாசல்ல காய்கறி வந்தா நான் முட்டைகோஸ் வாங்கி சமைச்சிடவா? சமைச்சு வை. ஆனா நான் மத்தியானம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன், நிறைய வேலை கிடக்கு. நீங்க வரல என்ன, நான் வந்து கொடுத்துட்டு வரேன். அப்பா கிளம்புறாங்க, டாடா சொல்லு. செல்விமா போயிட்டு வரட்டுமா? டாடா. அப்பா கூட வரியா? இன்னொரு நாளைக்கு வரலாம். மாமா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த சிவசாமி பையன் ரமேஷ் இருக்கால? ஆமா, இப்ப அவனுக்கு என்ன? ஓனர் அம்மா சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. நாம இங்க இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இருந்தவன் நம்ம ஊருக்கு போனதும் தலையே காட்டலையா, மறுபடியும் நாம திரும்பி வந்தோட வந்திருக்கானா? என்ன விஷயமா? இதெல்லாம் யதார்த்தமா நடந்திருக்கும். அது எப்படிங்க யதார்த்தமா எடுக்க சொல்றீங்க? நாம இருக்கும்போது வரதும் இல்லாதப்ப வராம போறதும் என்ன யதார்த்தம்? தானோ, நம்ம இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கோம். அந்த வேலை ஏதோ ஃப்ரெண்டு போல இருக்கு, ரொம்ப நாளா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை போட்டு நீ ஏன் குழப்பிக்கிற? மாமா, அந்த பையன் சரி கிடையாது. அது மட்டும் இல்ல, நமக்கும் அவங்களுக்கும் ஆகாது. அது மட்டும் இல்ல, நீங்க அவனை பல தடவை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. மனசுல எதுவும் வச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? சரி, என்னதான் பண்ணணுங்கிற? மாமா, இப்பதான் கொஞ்ச நாளா சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருக்கும். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறோம் மாமா. நாம எதுக்கும் வேற விட பார்த்து போயிடலாம். பைத்தியகாரமா பேசிட்டு இருக்காரு. சொல்ல மறந்துட்டேன், அன்னைக்கு வர இந்த பையன் மாடி பிடிக்கல நின்றுட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ரொம்ப யதார்த்தமா தான் பேசினான். வேலை பார்த்தா வில்லங்க மாட்டாளா தெரியல. அது மட்டும் இல்லாத இப்பதான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். உடனே வீடு எல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது. அந்த வேலை ஏதோ ஃப்ரெண்டுக வரட்டும் போகட்டும், அது நீ போட்டு கிளப்பிக்காத. ஆனா நீ ஏதாவது பேசி பிரச்சனையை கிளப்பி விட்டுறாரு. நான் எதுக்கு பேச போறேன்? அப்படியே நான் கிளம்பட்டுமா? செல்ல போயிட்டு வரேன்டா. விளையாடுறா. தாயம் திருப்பி போடு. 4 ஐயா 1 2 3 4 5. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, விளையாடி இருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பெரியவங்க பேசிட்டு இருக்க நடுவில் நட. போடா, ஜெனரல் நாலேஜ் புக் எடுத்து படிப்போ போ. சே கோபி, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு காதல போனா தான் இந்த ரூட்ல வந்தேன். அது சரியா வரல. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வந்துடுறேன். அன்னைக்கு ஒருத்தன் வந்தானே, அதான் பேர் ஏதோ செல்வகுமார் என்னமோ, அதான் கொடுத்த ஆர்டர் கேன்சல் பண்ணானே. அவன் எதுக்கு கேன்சல் பண்ணான் தெரியுமா? கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான். வேண்டாங்கிறப்ப என்னத்த காரணத்தை கேட்கறது? அது வேஸ்ட். தப்பு பண்ணடா. என்ன காரணம் நீ கேட்டிருக்கணும். அண்ணே, மீறி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு உப்பு செப்பு இல்லாத ஒரு 4 காரணத்தை சொல்லுவான். அது இல்லாம நம்ம பெருசா எடுத்துக்கிறது சமயத்துல அந்த மாதிரி காரணம் எல்லாம் நம்மள மிஸ்லீட் பண்ணிடும். கோபி, அப்பா மாரி பேசுறடா. உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா? என்ன? அந்த போஸ் இருக்கானே, அவன் பிளான் பண்ணி அந்த வேலையை நம்மளை விட கம்மியான ரேட்டுக்கு முடிச்சிடறா சொல்லி அந்த ஆர்டர் நம்ம கிட்ட இருந்து காலி பண்ண வச்சிடா. இது சம்பந்தம் நான் கிளியரா விசாரிச்சிட்டேன். ஓஹோ, உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ கோபி, நான் சொல்றது உண்மைப்பா. அண்ணே, எனக்கு போசனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. நீ அப்படிதானே சொல்லுவ, எனக்கு தெரியாதா? ஆனா இது உண்மை. நான் கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டேன். சாட்சி இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. அண்ணே, பேசாம இருக்கீங்களா? நீ நம்பல? சரி, சம்பந்தப்பட்ட பாட்டிக்கிட்டே பேசு. இதோ. அண்ணே, ஏன் இப்படி அசிங்கத்தமா நடந்துக்கிறீங்க? இத போய் அவட்ட விசாரிச்சா அசிங்கமா இருக்காது? நல்ல பிசினஸ் மேன் இப்பெல்லாம் செய்ய மாட்டான். அதுவும் போஸ் அண்ணே, இப்பெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. வாயை மூடி பேசாம இருங்க. இல்ல கோபி, எதுக்கும் ஒரு கிளியர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்கண்ணே, இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு வச்சுங்க, அப்புறம் என்கிட்ட வாங்கி கட்டிக்குவீங்க. ஊர் ஃபுல்லா அப்புறம் கோவில் போலாம்னு சொல்லி தருவீங்க. இத்தோட பாட்டிங்க பேசுறீங்க பேச்சு நல்ல புத்தியா வருது. விஜய், குமார் சொல்றது உண்மைதான். குமார் சொல்றது எப்பயும் ஏத்துக்காத கோபி. இந்த விஷயத்துல இப்படி பண்றது சரியில்லை. குமார் சொல்றது கரெக்ட் தான். என்ன சொல்றீங்க? ஆமாமா, உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? நம்ம காரணம் சொல்லி அங்க பார்த்தேன். நம்மளுக்கு கேன்சல் ஆடுற போஸ் தைச்சு கொடுத்து உண்மைதான். அது இல்லாம கோபி அந்த ஆளு பிக்ஸ் பண்ண ரேட்டை விட கம்மியான ரேட்டுக்கு போச்சு கொடுத்துருக்கான். அப்படியா? ஆமாமா, எப்பயும் எதிரியுமே கரெக்டா இருக்கிற கோபி இதுல கண்மூடித்தனமா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. விசாரிக்கிறது தப்பு இல்லையே. சரி, வரமா. எல்லாத்தையும் ஒரே நாள்ல தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு வாரம் போச்சுன்னா பழகிடும். அப்புறம்
கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணி இந்த டேட்ல இந்த நேரத்துக்கு லாரி வேணும்னு கேட்பாங்க. அதை இந்த நோட்ல குறிச்சு வைக்கணும். சரிங்க அப்புறம் வேற யாராவது கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா அதை தனியா வேற நோட் புக்ல நோட் பண்ணி வச்சு எனக்கு ஞாபகப்படுத்தணும். ஓகே சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மந்த்லி சார்ட் மாதிரி ஒன்று போட்டுங்க. இந்த கேலண்டர் டைப்ல யார் யார் எந்தெந்த தேதிக்கு புக் பண்றாங்களோ அந்தந்த தேதிக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். சரிங்க சார். என்ன முதலாளி? வணக்கம் முதலாளி. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன நீங்க எங்களை முதலாளிங்கிறீங்க? நீங்க எல்லாம் முதலாளி. அட, புதுசா லாரி கம்பெனிலாம் திறந்து தடபுடலா தொழில் பண்றீங்க. என்ன பெருசா பண்ணிட்டோம். யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கு? புதுசா வேலைக்கு சேர்த்துருக்கோம். அப்படியா? உன் பேர் என்னம்மா? சக்தி. எந்த ஊருமா? நான் சேலம். அட, நம்ம ஊரு. சேலத்துல எங்கம்மா? அது அது சேலத்துல, சேலம் பக்கத்துல ஓமலூர். அட, ஓமலூரா? அங்க தனஞ்சயனை தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. தெரியாதா? பெரிய ஆளுமா, என் மச்சனை கவுன்சிலரா இருக்கான். எனக்கு அங்க யாரையுமே தெரியாது சார். அது இருக்கட்டே, நம்ம பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ, அதை ஏன்பா கேக்குற? கொடுத்த காசே வரமாட்டேங்குது. இப்ப கூட வசூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க வரட்டுங்களா? என்னம்மா நீ அவர் கேட்டதுக்கு அவ்வளவு தூரம் தட்டி தடு மாதிரி பதில் சொல்ற? சார், நான் ஜாஸ்தியா வெளியில எங்கேயும் போனதில்ல. இப்படி கேள்வியா கேட்ட உடனே டென்ஷன் ஆயிட்டேன். இனிமே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுமா. கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும். ஏன்னா உன்னை நம்பி பெரிய பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போறோம். அதுக்கேத்த மாதிரி தைரியமா தெளிவா இருக்கணும். என்ன? சரிங்க சார். என்னம்மா பண்ற? சார் சொன்ன மாதிரியே ஒரு மந்த்லி சார்ட் ப்ரிப்பேர் பண்றேன். சார் சொன்ன மாதிரியே ஒரு மந்த்லி சார்ட் ப்ரிப்பேர் பண்றேன். என்ன சொல்லுவோம்? இந்த பொண்ணு சரியா வருமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல அந்த ஆள் கேட்டதுக்கு இவ்வளவு தூரம் பயப்படுற? புது வேலை, புது ஊர் வேற. இனிஷியலா கொஞ்சம் அப்படி இருக்கும், போக போக சரியாயிடும். இவ்வளவு வேலைக்கு சேர்த்ததுல அம்மாக்கு ஒரே கோவம், புலம்பிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அம்மா எப்ப பார்த்தாலும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. சுந்தர் சார் கொடுத்த வார்த்தைக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சுந்தர் சார் இது வரைக்கும் நம்மள்ட்ட உதவின்னு எதுவுமே கேட்டதில்லை. முதல் தடவையா கேட்டிருக்காரு. சுந்தர் சாருக்காவது நம்ம வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரி, பேங்க் வரைக்கும் போயிட்டு. பவானி, வரேன்க்கா. சரி 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 சரி. என்னடா பட்டு? போ 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 போ. பரிச்சித்தி வந்துட்டா, பரிச்சித்திக்கிட்டு போ. போட தங்கம். அழாதடா செல்லம். ஒரே நேரத்துல ரெண்டு குழந்தை எப்படிமா பாத்துப்ப? நீங்களும் பவானி இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமா தெரியலப்பா. இங்க நாங்க இருக்கிறோம், மெட்ராஸ்ல போய் என்ன பண்ணுவ? அங்க நிலைமையே வேற இல்லையா? அது அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. மத்த பிள்ளைங்க மாதிரி சுமூகமான சூழ்நிலையில நீ பிரசவிக்க வந்திருந்தேன்னா நான் இந்த கவலையெல்லாம் படவே மாட்டேன். உன் உடம்பு தேர்ற வரைக்கும், குழந்தைங்க உடம்பு தேர்ற வரைக்கும் நிம்மதியா நீ 5-6 மாசம் கூட இருந்துட்டு போயிருக்கலாம். குழந்தைகளை உனக்கு கையால பழகிற வரைக்கும் நானே கூட உன்னை இருந்துட்டு போன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ உன் புருஷன் இருக்கிற மனநிலைமையில இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்லாம் கூட தவறா எடுத்துக்கு வரல. என்ன பண்றது? ஆண்டவனுக்கு இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்திருக்கிறான். நீ உன்னையும் பாத்துக்கணும், குழந்தைகளையும் பாத்துக்கணும், நடுவுலும் புருஷனையும் சமாளிச்சாகணும். இதெல்லாம் யோசிச்சுதான்ப்பா நான் வேலைக்கு போறது சரின்னு தோணுது. என்னப்பா நீங்க சரின்னு சொல்லாம இப்படி அமைதியாயிட்டீங்க? இதுக்கு உன் புருஷன் ஒத்துப்பாரா?
அவர் நிச்சயமா ஒத்துக்க மாட்டாருப்பா. அது தெரிஞ்ச விஷயம் தானே. பின்ன ஏன் எல்லாம் தெரிஞ்சு வீணா ரொம்ப வலிக்காங்கிற? அப்பா இதுல என்னப்பா வம்பு இருக்கு? இந்த காலத்துல எல்லாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. லீலாக்கா சொல்றதா சரி. ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாது. இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அப்பா நான் வயசுல வேணா ரொம்ப சின்னவளா இருக்கலாம். ஆனா அக்காவங்க 4 பேரும் கல்யாணம் ஆகி போனதுல இருந்தே அவங்களுக்கு நடக்கிற ஒன்னத்தையும் நான் பார்த்து தானப்பா இருக்கேன். அவங்களுக்குலாம் அவங்க கஷ்டமும் அவங்க அனுபவம் மட்டும்தான். ஆனா அவங்க 4 பேரோட கஷ்டமும் 4 பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் என்ன ரொம்ப பாதிச்சிருக்குப்பா. அதை வச்சுதான் சொல்றேன். லீலாக்காவோட பிரச்சனை கஷ்டம் இதெல்லாம் இருந்துட்டே தான்ப்பா இருக்கும். அதனால லீலாக்கா இப்ப எடுத்துக்கிற முடிவு தான்ப்பா ரொம்ப சரி. அதுக்கு நம்ம தடையே இருக்கவே கூடாது. பாரு, நீ சொல்றது எதையும் நான் மறுக்கல. ஆனா ஒன்னும் யோசிச்சு பாரு. லீலா இப்ப வேலைக்கு போனா அவ பிரச்சனை தீருமா அதிகமாகும்? அப்பா நான் நல்லா படிச்சு வேலைக்கு போய் சொந்த கால நிக்கிறேன்னு சொன்னப்போ நீங்க என்ன என்கரேஜ் பண்ணீங்கல்ல. உன் விஷயம் வேறம்மா. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உன்னை கட்டிக்க போறவன்ட்ட நான் சொல்லலாம், இதை பாருப்பா என் பொண்ணு வேலைக்கு போவா, சம்மந்தம்னா கட்டிக்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லுவேன். ஆனா இவ விஷயம் அப்படியா? இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. லீலா புருஷன் அப்படி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. 2 குழந்தைங்க வேற ஆகி போச்சு. அவளுக்கு இருக்கிற கஷ்டம் போதாது. அப்பா என் புருஷன் கிட்ட நான் படுற கஷ்டங்களை விட மத்த கஷ்டம் ஒண்ணு எனக்கு பெருசா தெரியலப்பா. இத்தனை சிரமங்களையும் தாங்கிக்கிட்டு நான் ஏன் வேலைக்கு போறேன்னு சொல்றேன் தெரியுமா? அவரை எதிர்த்து வாழறதுக்காக இல்ல. இந்த 2 குழந்தைகளுக்கும் பெத்தவங்க நியாயமா அதுங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா செய்யறதுக்காகத்தான். எதிர்காலத்துல இந்த 2 குழந்தைகளையும் அவர் எப்படி நடத்த போறாரோன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவரை எதிர்பார்த்தாகணும். ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்காகவோ இல்ல ஃபீஸ் கட்டுறதுக்காகவோ எல்லாத்துக்குமே அவர்கிட்ட கையேந்தணும்பா. அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நான் அவரை சகிச்சு வாழணும். அப்பா என் பொண்ணுங்கெல்லாம் ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கறதுக்கு என் கையில ஒரு பலம் வேணும்பா. அதுக்காகத்தான் சொல்றேன். நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும்பா. உன்னோட எதிர்காலத்துக்காகவும் உன் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் இந்த முடிவுதான் சரின்னு உனக்கு பட்டுச்சுன்னா சரி, நீ வேலைக்கு போ. அக்கா அப்புறம் என்னக்கா? கங்க்ராட்ஸ். போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துரு. ராத்திரி நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க லீலா கூட்டு வர போலியா? என்ன உப்பு போட்டிருக்கானுங்க பாரு. செக். இப்படி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டே காலம் தள்ள முடியுமா? அதான் என் தலையெழுத்துனா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஏப்பா இப்படி ரொம்ப வில்லங்கமா நடந்துக்கிறீங்க? வில்லங்கமா ஒரு புள்ளைய பெற்றிருக்க, நான் வேற எப்படி பேச முடியும்? என்ன உச்சி கொட்டுறேன்? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இப்ப எதுக்கு வெட்டி பேச்செல்லாம்? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சொல்லு. இப்ப என்ன வீடு வீடு மாதிரியா இருக்கு? லீலா இங்க வரதுலதான் எனக்கு பிரியம். அங்க இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. இப்ப தேவையில்லாம வேலைக்கு வேற போறாங்கறா. இதெல்லாம் தேவையா? இத பாரு, தேவையில்லைங்கிறத லீலா முடிவு பண்ணும், நீ நானும் இல்ல. என்னப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? ஏண்டா உன்னை பெத்ததுக்காக இது கூட நான் சாப்பிடக்கூடாதா? பேசிட்டு இருக்கிற நான் என்ன பைத்தியக்காரனா? ஏன்னா நீ பேசுறத காது கேட்க போகுது, வாய் என்ன பண்ண போகுது? அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பேசுறத காது குளிர கேட்டுக்கிட்டே சாப்பிடுறேன். பேசு. சரி சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன நீயும் சாப்பிடணும்னா இந்த உனக்கும் ஒரு பொட்டணம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஏப்பா இப்படி எடக்கு முடுக்கா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் சொல்ல வந்ததை கேளுங்க. சொல்லு. நம்ம அவ போக்கிலேயே போவோம். ஏப்பா இப்படி எடக்கு முடுக்கா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் சொல்ல வந்ததை கேளுங்க. சொல்லு. நம்ம அவ போக்கிலேயே போவோம். என்ன சொல்ற? நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அப்படியே அவ சரின்னு சொன்னாலும் நீங்க ஏதாவது சொல்லி என் பேச்சை கேட்க விடாம பண்ணிடுவீங்க. அதனால நான் உங்க முடிவுக்கே வந்துடுறேன். அவ வேலைக்கு போகட்டும். நிஜமா சொல்ற? ஆமா, 2 குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போனா தானே கஷ்டம் நஷ்டம் என்னங்கிறது அவளுக்கும் தெரியும். என்னப்பா கொட்டுறீங்க?
நான் வேலைக்கு போக சொன்னேன்னு சொல்லி நீங்க போய் லீலாவுங்க கூட்டு வரீங்க, புரியுதா? இதை நான் சாப்பிட்டு போலாமா? ம், சரி. இந்தாம்மா, டீசல் ஆயில் வாங்கின ரெசிப்ட் என்ட்ரி பண்ணிக்க. ஏற்கனவே பணம் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம்மா, ரெசிப்ட்ல இருக்க அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீதி இருக்க பணத்தை என் அக்கௌண்ட்ல பத்தளிக்குங்க. இதாம்மா முறை. முறைலாம் சரிண்ணே. இது என்ன பில்ல அடுத்தல் திருத்தல், அதுவும் எத்தனை லிட்டர் எவ்வளவு பணம்ன்ற இடத்துல? அது வந்து என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? பில்லு கொடுத்தது நீங்க தானே, உங்ககிட்ட தானே கேட்க முடியும். என்னம்மா நீங்க? நான் டீசல் போட்டு ரசீது கேட்கிறேன், கடைக்காரன் போட்டு தரான். அந்த கம்நாட்டி ஏதாவது இருக்குன்னா நான் என்னமா பண்றது? அப்படியா? இந்த பில் போட்ட கம்யூனிட்டி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அடித்தல் திருத்தலோட பில் போட்டு கொடுத்தா எங்க கம்பெனில இருக்க கம்யூனிட்டிக்கு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லணும். என்னம்மா நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு? வேற எப்படி பேசுறது? நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படித்தானே நானும் பேச முடியும். அது வந்து பில் போட்டவன் ஒரு சின்ன பையன். இந்த பில்ல பெட்ரோல் பங்கோட போன் நம்பர் இருக்கு. இந்த பில்லோட நம்பர் சொன்னா அவங்க கிட்ட கார்பன் காப்பி இருக்கும். எத்தனை லிட்டர் எவ்வளவு பணம்னு இப்போ என்னால போன் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். 1.25 ரூபாய் தான் செலவு. கேட்கட்டுமா? ஏமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. இனிமே சத்தியமா இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேமா. இங்க பாருங்க அண்ணே, இந்த நாட்டுல ஒரு கௌரவமான வேலை கிடைக்கிறதும் ஒரு நல்ல முதலாளி அமையறதும் குதிரை கொம்பா இருக்கு. நம்மள நம்பி அவங்க வேலைக்கு வைக்கிறாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணா அந்த பணம் நம்ம உடம்புல ஒட்டாது. கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தப்பு பண்றீங்க. கண்டுபிடிக்காமே இருக்கட்டும், ஆனா உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்ல, அது உறுத்தாது. உங்க மரியாதையை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி இல்ல இது. தப்புதாம்மா, மன்னிச்சுக்கமா. இப்ப நீங்க இந்த கம்பெனியை ஏமாத்திட்டு வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யார பார்த்தாலும் சந்தேகம் வரும். பொண்டாட்டி புள்ளைங்க யார பார்த்தாலும் அவங்க நம்மள ஏமாத்துறாங்களோன்னு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்களே ஏமாத்துக்காரரா இருக்கும்போது உலகமே ஏமாத்துற மாதிரி தான் தெரியும். நிம்மதி போயிடும்னு புரியுதா? அம்மா, 50-100க்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பெரிய தப்பா பண்ணிட்டேன். இனிமே சத்தியமா இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேம்மா. என் பொழப்ப கெடுத்துறாதம்மா. சரி போங்க. வரேம்மா. வாங்க சார். இருக்கட்டும், பரவாயில்ல. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆனா அது தெரிஞ்ச மாதிரி சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட நீங்க காட்டிக்க கூடாது. இது என்னோட ரிக்வெஸ்ட். எதுக்கு சஸ்பென்ஸ்? இந்த கிளீனர் விஷயம் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அவங்ககிட்ட பில்லு கேட்கும் போது நான் வெளியே வந்து நின்னுட்டேன். சரி, இந்த விஷயத்தை நீங்க எப்படிதான் டீல் பண்றீங்கன்னு பாப்போம்னு தான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பிரமாதமா டீல் பண்ணீங்க. நிஜமாவா சார்? நிச்சயமா. உங்களுக்கு எப்படி அவன் மேல டவுட் வந்துச்சு? முதல்ல நானும் சாதாரணமா தான் கேட்டேன். ஆனா உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம அவர் பேசின விதம் சரியில்லை. அது தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கூட்டிட்டு வராம நானா ஒரு முடிவெடுத்து அது உங்ககிட்ட சொல்றது தப்புதான். இருந்தாலும் முதல் தடவை தப்பு பண்றவரை மன்னிச்சு விடுறதுதான் சரியான தண்டனை. அதையும் மீறி அவர் தப்பு பண்ணாருன்னா அது அவரோட தலையெழுத்து. நான் சொல்றது சரிதானே? அடேங்க அப்பா, எங்கேயோ இருக்கீங்க சக்தி. காலையில் இந்த சேலத்துக்காரர் வரும்போது கொஞ்சம் தடுமாறுனீங்கல்ல, அப்ப மனசுல ஒரு சின்ன டவுட்டோட தான் இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இப்ப நீங்க உங்ககிட்ட பேசின விதம், அப்ரோச் பண்ண முறை, முதல்ல தப்புன்னா மன்னிச்சு விடணும் அப்படின்னு நீங்க எடுத்த முடிவு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பாராட்டுற மாதிரி இருக்கு. வெரி குட், கீப் இட் அப். தேங்க்யூ சார். ரொம்ப நல்ல விஷயம். இனிமேல் நான் நிம்மதியா எங்க வேணாலும் போலாம். இந்த கம்பெனி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. தேங்க்யூ so much. ஓகே. வீட்டு எவ்வளோ வச்சிருக்கியா? 1.25 சார். அவங்க ஓகே சார்.
வாங்க உட்காருங்க. சார் எங்க? அந்த இங்கதான் மேடம் இருக்காரு, கூப்பிடவா? வேணாம் வேணாம். மேடம் குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னது தச்ச துணியா? கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் மேடம் இருக்கு. கிட்டத்தட்டனா? பட்டன் தச்சு பேக் பண்ணி பார்சல் அனுப்புற வேலை தான் பாக்கி. இது பாருங்க, காலத்துல இதெல்லாம் டெலிவரி பண்ணணும். லேட் எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன முதலாளி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிய? ஒண்ணு இல்லைங்க. இந்தாங்க இவ்வளவு பிடிங்க. செல்வி வாடா 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 வாடா. ஏங்க பசிக்கல? பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு போடு. சாப்பிடுங்க. உள்ள போயிடலாம். இருமா, அப்பா சாப்பிடணுமா? இருங்க நான் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ